நினைவு பேருரையில் அடுத்து உரை நிகழ்த்துவதற்காக நாம் சந்தர்ப்பத்தில் அன்போடு அழைப்பது இலங்கை ஜனநாயக சோசலிச குடியரசின் கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் MS அப்துல் வாசித் சார் அவர்களை அடுத்து நினைவு பேருரை வழங்குவதற்கு சந்தர்ப்பத்தில் அன்போடு அழைக்கிறோம். கட்சியினுடைய தேசிய தலைவர் அல்ஹாஜ் தௌஃபீக் சார் அவர்களே, உங்களுடைய கட்சியின் துறை தலைவர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் MLA சுல்லா சார் அவர்களே, கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் MS சுதுமாலிபு சார் அவர்களே, கௌரவ முன்னாள் பாஜக அமைச்சர் ஃபைசல் காசிம் சார் அவர்கள் உட்பட வந்திருக்கின்ற உலமாக்கள், ஓய்வு பெற்ற உத்தியோகத்தர்கள், பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர்கள், தவிசாளர்கள், மர்ஹூம் அப்துல் மஜீத் சார் அவர்களுடைய குடும்ப உறவுகள், மதரசா மாணவர்கள் எல்லோரையும் அன்போடு நான் வைத்துக் கொள்கின்றேன். அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். உண்மையிலேயே மர்ஹூம் அப்துல் மஜீத் சார் அவர்கள் ஒரு குடும்ப உறுப்பினராக இருந்தாலும் எங்களில் அல்லது 90ஆம் ஆண்டுக்கு பின் பிறந்தவர்கள் அவரை அறிந்திருப்பதற்கு நியாயமில்லை, ஒரு பதிவாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இதை பேச வருகின்றேன். எல்லோருமே நாங்கள் அவர் ஒரு போலீஸ் அதிகாரியாக சேர்ந்தவர் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். அவ்வாறு அல்ல, அவர் போலீஸ் துறைக்கு சேர்க்கப்பட்டவர் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அவர் ரகர் விளையாட்டுக்கு பிரபலியம் பெற்றிருந்த வேளையிலே கொழும்பு சாயிரா கல்லூரி அணிக்காக இலங்கை போலீஸ் அணியினருடன் ஒரு கொழும்பிலே இடம்பெற்ற ஒரு போட்டியிலே கலந்து கொண்ட பொழுது IGP அவர்கள் இவருடைய விளையாட்டு திறமையை அவதானித்து போட்டி முடிவடைந்ததும் அவரை அழைத்து போலீஸ் சேவையில் உண்மை சேர்த்துக்கொள்ளப் போகின்றேன், என்னுடைய முடிவு என்ன என்று கேட்டிருந்தார். அவர் முதலிலே அதை மறுத்திருந்து அவருடைய அந்த உயரம் 1 இன்ச்சு குறைவாக இருந்தது. என்னுடைய சிபாரிசிலே உண்மையை நான் சேர்த்துக்கொள்கின்றேன், என்னுடைய முடிவை சொல்லுங்கள் என்று அவரிடம் கேட்டபொழுது தன்னுடைய தாயை அணுகி இவ்வாறு நான் அழைக்கப்பட்டிருக்கின்றேன் என்று கேட்டபோது அந்த தாய் முதலிலே முற்றுமுழுதாக மறுத்திருந்தார். ஒரு சத்தியத்தை அந்த தாய் பெற்றுக்கொண்டார். ஒரு காலமும் இந்த போலீஸ் சேவையிலே இருக்கும் பொழுதும் எந்த விதமான கெட்ட பழக்கங்களுக்கும் நீர் ஆளாகிவிடக்கூடாது, எந்த விதமான கைமாறுகளையும் பெற்றுவிடக்கூடாது என்ற ஒரு சத்தியத்தை பெற்றுக்கொண்டுதான் அந்த தாய் இந்த மர்ஹூம் அப்துல் மஜீத் சார் அவர்களை இந்த போலீஸ் சேவைக்கு அனுப்பி வைத்தார். பலரும் நாங்கள் நல்லவர்கள் என்று பேசிக்கொண்டிருக்கின்றோம், பல விடயங்களை அறியாமல் இருக்கின்றோம்.